அனைவருக்கும் வணக்கம். ஒரு கிரகம் உச்சமடைவதற்கும் அந்த உச்சம் வீட்டில் கிரகம் அமர்வதற்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது. பாவ கிரகங்கள் தனித்து உச்சமாகும் போது அவர்கள் வீடுகளில் அமர்ந்த கிரகத்தின் திசையில் இருந்தால் நல்ல பலம். அதுவே பாப கிரகங்கள் உச்சமாய் தசை எடுத்தால் அவருடைய காரணத்தைத்தான் வலுவாக தரும். அதே போல் பாதகாதிபதி என்ற கிரகம் உபயலக்கணத்துக்கு அது பொதுவாக நேச்சுரலாக வேலை செய்யும். பாதகாதிபதி என்ற கிரகம் உச்சம் பெற்றாலும் அவருடைய தசை வராமல் அவருடைய வீட்டில் இருக்கும் கிரகங்களின் தசையோ அவர்களுடைய பார்வையை பெற்ற கிரகங்களின் தசையோ வரும்போது மிகுந்த யோகத்தை தரும். உதாரணமாக மிதுன கன்னி லக்னத்துக்கு குரு பாதகாதிபதி என்னும் நிலையை பெறுகிறார். பாதக மாரக கேந்திர தோஷத்தை முப்பெரும் தோஷத்தை அடையக்கூடிய கிரகம். இவர் 7ஆம் வீட்டிலோ ஆட்சி பெற முடியும்போது ஆட்சி பெற்று தசை வராமல் இருப்பது நல்லது. அதே போல் 10ஆம் வீட்டில் ஆட்சி பெறவே கூடாது. ஏனென்றால் பாதகாதிபதி தசையில் தான் கெடுதலை செய்வார். கேந்திராதிபத்திய தோஷம் என்பது வாழ்நாள் முழுவதும் செயல்படும். அதே போல் 2ஆம் இடத்தில் குரு உச்சமானாலும் பாதகாதிபதி குடும்பஸ்தானத்தில் உச்சம் பெறுவது அவ்வளவு நல்ல நிலை அல்ல. அதே சமயத்தில் குரு உச்சமாகும் நிலையில் அவர்கள் வீடுகளில் கிரகங்களோ அல்லது அவர்களின் பார்வையில் நிறைய கிரகங்கள் இருப்பது ஒரு மேம்பட்ட நிலை. சரி, இதை ஒரு உதாரண ஜாதகத்தோடு பார்க்கலாம். இந்த ஜாதகம் பிறந்தது பார்த்தீங்கன்னா 20/3/2015 12:20 PM அளவில் பிறந்திருக்கார். மிதுன லக்னம், மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம். லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் குரு, 4ஆம் வீட்டில் ராகு, 6ஆம் வீட்டில் சனி, 9ஆம் வீட்டில் புதன், 10ஆம் இடத்தில் சூரியன் சந்திரன் கேது, செவ்வாய், 11ஆம் வீட்டில் சுக்கிரன். இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய கிரக அமைப்பு. இந்த ஜாதகருக்கு நல்ல விலையாக குரு தசை வரவே வராது. ஏனென்றால் உத்தரட்டாதி சனி திசையில் பிறந்த இந்த ஜாதகருக்கு குரு தசை வராது. குரு அங்கே உச்சமாகி 10ஆம் வீட்டோடு பரிவர்த்தனை ஆகிறார். என்னதான் அவர் பரிவர்த்தனை ஆனாலும் 2ஆம் வீட்டின் பலன்களை ஓரளவு செய்தால் தசை நடந்தால் கண்டிப்பாக செய்வார். இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா குரு தசை வரவே வராது. குருவின் பார்வையில் கிட்டத்தட்ட 4-5 கிரகங்கள் வருவது இந்த ஜாதகத்திற்கு மிகப்பெரிய நல்ல அமைப்பு. குருவினுடைய தசை வராமல் குருவின் பார்வையை பெற்ற கிரகங்கள் தசை நடத்துவது இந்த ஜாதகத்திற்கு மென்மையான அமைப்பு. இப்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த சனி திசை தான் வருது. சனியும் உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறார். சூரியன், செவ்வாய், சந்திரன், கேது 4 கிரகங்கள் உச்ச கிரகத்தினுடைய பார்வையில் இருக்கிறார்கள். சந்திரன் குருவும் பரிவர்த்தனை வேறு. இது மாதிரியான அமைப்பில் குரு உச்சம் பெற்று அவர்களின் தசை வராமல் அவரின் பார்வையில் அவர்களின் வீடுகளில் பார்வையில் கிரகங்கள் வருவது மிக மேன்மையான நிலை என்பதற்கிணங்க இந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் வீட்டில் சூரியன் சந்திரன் அமாவாசையில் பிறந்திருக்கார். கிரகண வேறு. அதை குரு பார்ப்பது அத்தனையும் குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி என்பதற்கிணங்க இங்கே அமாவாசை தோஷம், கிரகண தோஷம் எல்லாமே நீங்கப்படுகிறது. மேலும் இங்கே 2 கிரகங்கள் திக்பலம், சூரியனும் செவ்வாயும். மிதுனலக்கணத்திற்கு வரக்கூடாத செவ்வாய் என்றாலும் அந்த செவ்வாய் திக்பலமாக உச்சகுருவின் வீட்டில் உச்சகுருவின் பார்வையில் இருப்பது யோகம். எனவே எந்த ஒரு கிரகமும் நல்லதையும் செய்யும், கெட்டதையும் செய்யும். நல்ல கிரகங்கள் தான் நல்ல பலனை செய்ய முடியும். மிதுன கன்னி லக்னத்துக்கு செவ்வாய் நன்மையே செய்யாது அப்படி என்ற எந்த நிலையும் நன்மை செய்யாது என்பதில்லை. ஏதாவது ஒரு விதிவிலக்காக ஒரு சில இடங்களில் நன்மை செய்யும். இங்கே செவ்வாய் 10ஆம் இடத்தில் திக்பலமாகி குருவின் சுக்கரனுடன் டிகிரி அடிப்படையில் இணைந்து குருவின் பார்வையில் பெறுவது மிகப்பெரிய யோகம். இதைத்தான் தசம அகங்காரம் என்று மூல நூல்களில் சிறப்பாக கூறப்படுகிறது. எனவே குரு உச்சமாயிட்டாவே நல்லா இருக்காது அப்படிங்கிற. உச்சமானாலும் அவருடைய தசை வராமல் இருந்தால் பிரச்சனை இல்லை. மிதுன கன்னி லக்னத்துக்கு கன்னி லக்னத்துக்கு கூட அவர் 11ஆம் இடத்தில் தான் உச்சமாவார். ஆனால் மிதுன லக்னத்துக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் உச்சமாகும் போது கண்டிப்பாக குரு திசை வந்தால் குடும்பத்தை பாதிக்கும். குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும். குடும்பம் அமைவதில் தாமதம் ஏற்படும். இது மாதிரியான குரு 2ஆம் வீட்டில் உச்சமாகி இருக்கின்ற நிறைய ஜாதகங்களை பார்த்திருக்கிறேன். அவருடைய திசையில் கண்டிப்பாக குடும்பம் பாதிக்கப்படும். இல்லை குரு திசை நடந்தால் திருமணம் தாமதிக்கப்படும். இது போன்ற விஷயங்கள் நடக்கும். இங்கே குரு தனித்து உச்சமாகி அவருடைய தசை வராமல், ஏனென்றால் இந்த ஜாதக சனி திசையில் வந்திருக்கார். சனி, புதன், கேது, சுக்கிரன், சூரியன் இப்படித்தான் திசை போகணுமாலேயே குரு திசை என்பது வாழ்நாளில் இந்த ஜாதகத்துக்கு வராது. அதே சமயம் அந்த உச்ச குரு 5 கிரகங்களை பார்ப்பது இந்த ஜாதகத்தில் ஒரு மேம்பட்ட நிலை. அதே போல தான் சனி, செவ்வாய் போன்ற பாவ கிரகங்கள் உச்சமாகும் பொழுது அவர்களின் தசை வராமல் அவர்களின் வீடுகளில் அமர்ந்த கிரகத்தின் தசை வரும்போது மிக மேன்மையான பலன்களை செய்யும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா மேச லக்னத்திற்கு செவ்வாய் உச்சமாக வேண்டும். 12ஆம் மேசராக நன்மை செய்ய வேண்டும், செவ்வாய் உச்சமாக வேண்டும். மகர ராகு நன்மை செய்ய வேண்டும் என்றால் சனி உச்சமாக வேண்டும்.
ரிஷபராகு நன்மையை செய்ய வேண்டும் என்றால் சுக்கிரன் உச்சமாக வேண்டும். ஆனால் இந்த சுக்கிரன் உச்சமாகிறது கூட ஒரு வகையில் நல்லதுதான். ஆனால் அந்த சனி செவ்வாய் போன்ற பாப கிரகங்கள் நேர்வழியாக உச்சம் பெறக்கூடாது. மறைவு ஸ்தானங்களில் உச்சம் பெறுவது அவர்களது ஒன்றும் கெடுதலான நிலை அல்ல. மறைவு ஸ்தானங்களில் உச்சம் பெற்று அவர்களை வீடுகள் அமைந்த கிரகத்தின் திசை வந்தால் நல்லது செய்யும். அந்த மறைவு ஸ்தானங்களில் இருக்கிற சனி செவ்வாய் திசைகளோடு கெடுதல் செய்யாமல் நன்மைகள் செய்யும். ஆனால் அதே சமயம் இயற்கை சுபரான குரு பாதகம் மாரக கேந்திர தோஷம் பெறும் நிலையில் அவர் உச்சம் பெற்று அவருக்கு தசை வராமல் அவர்களின் வீடுகளிலோ அவர்களின் பார்வையிலோ கிரகங்கள் அமர்ந்து தசை வருவது தசை நடவது மிக மேன்மையான அமைப்பு. இங்கே சூரியனும் திக்பலம் செவ்வாயும் திக்பலம் 2 கிரகங்கள் திக்பலம் அடைந்து உச்சம் வீட்டில் இருக்கின்றன. உச்ச குருவால் பார்க்கப்படுகின்றன. இது எல்லாமே அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்கின்ற அமைப்பாகும். மாறாக இந்த குரு தசை வந்திருந்தால் கண்டிப்பாக அனைத்தையும் பால் செய்திருக்கும். எனவே பாதகாதிபத்திய தோஷம் என்பது தசையில் மட்டுமே செயல்படும். கேந்திராதிபத்திய தோஷம் வாழ்நாள் முழுவதும் செயல்படும். இங்கே குரு 10ஆம் இடத்தோடு பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார். 10ஆம் வீட்டில் தனித்து அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக கேந்திராதிபத்திய தோஷத்தை செய்வார். எனவே ஒரு பாதகம் மாரக கேந்திர அமைப்புள்ள கிரகங்கள் சுப கிரகமாக வந்து அந்த கிரகங்கள் உச்சமடைந்த அவர்களின் தசை வராமல் அவர்களின் வீடுகளில் அமர்ந்த தசைகள் வரும்போது மிக மேன்மையான பலன் நடக்கும் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம். நன்றி, வணக்கம்.